ஓடுபாதையில் தலைக்குப்புற கவிழ்ந்த பயணிகள் விமானம். விமான விபத்துக்கு இதுதான் காரணம். முதற்கட்ட தகவல். அமெரிக்காவில் இருந்து வந்த பயணிகள் விமானம் ஓடுபாதையில் இறங்கும் போது விபத்துக்குள்ளாகி தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் 19 பேர் காயமடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவில் மினியாபோலிஸ் நகரில் இருந்து கனடாவின் டொராண்டோ நகருக்கு 76 பயணிகள் மற்றும் 4 ஊழியர்களுடன் டெல்டா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் வந்து கொண்டிருந்தது. டொராண்டோ நகரில் தரையிறங்கும் போது திடீரென விபத்துக்குள்ளாகி ஓடுபாதையில் தலைகீழாக கவிழ்ந்து தீப்பிடித்தது. இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு உள்ளே இருந்து குதித்து வெளியேறினர். உடனடியாக போலீசார் உள்ளிட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் 19 பேர் காயமடைந்துள்ளனர். அதில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து காரணமாக அந்த விமான நிலையத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனடாவில் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்புயல் வீசி வருகிறது. அந்த வகையில் டொரண்டோவிலும் பனிப்புயல் வீசுவதால் விமானம் கட்டுப்பாட்டை இழந்திருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானம் தலைக்குப்புற கவிழ்ந்து கிடக்கும் காட்சிகளும் தீப்பிடிக்காதவாறு தண்ணீரை பீச்சி அடிக்கும் பணிகளில் விமான நிலைய ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த விமான விபத்து காரணமாக டொராண்டோ விமான நிலையத்தில் விமானங்கள் வருகை மற்றும் புறப்பாடு காலதாமதமாகியிருக்கிறது. அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகமும் விமான சேவை பாதிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்திருக்கிறது. பெரும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் உயிர் சேதம் ஏற்படவில்லை என விமான போக்குவரத்து தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.